இன்று முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவில் தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டு விழா எங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய 7வது குழு பொறுப்பேற்பு விழா மற்றும் காலண்டர் நாட்காட்டி வெளியீட்டுடன் 12வது பொதுக்குழுவாக இந்த கூட்டம் முப்பெரும் விழாவாக மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 7வது குழுவில் தமிழகம் உட்பட இந்தியாவில் 14 மாநிலங்களில் உள்ள எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இன்று 116 பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த முப்பெரும் விழாவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தும், அதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் குறித்த தீர்மானங்களை நிறைவேற்றியும், குறிப்பாக தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் சமீபத்தில் உயர்த்தப்பட்ட பன்மடங்கு வழிகாட்டி மதிப்பினை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தியிருக்கிற வழிகாட்டி மதிப்பினை குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையையும், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கூட்டு மதிப்பு காம்போசிட் வேல்யூ என்ற அடிப்படையில் துணையும் சந்தை மதிப்பிற்கு பொருந்தாத வகையிலே விண்ணை முட்டும் அளவிற்கு கண்ணை கட்டும் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிற வழிகாட்டி மதிப்பினை குறைத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தையும், அதே போன்று மத்திய அரசிற்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கும் திட்டத்தை நீடித்தும், மலிவு விலை வீடுகளை கட்டுகின்ற கட்டுநர்களுக்கு வருமான வரி சட்ட பிரிவு 80 IBA ஆக்டின் படி கால நீடிப்பு செய்தும், வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அபிவிருத்தி செய்கின்ற அடிப்படை கட்டமைப்புகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை வெகுவாக குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இந்த மாநாட்டு தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம். நிச்சயமாக மாநில அரசும் மைய அரசும் இந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து, இந்த மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீடு என்கிற தொழிலை, கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற எங்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து திட்டங்களையும் கனிவுடன் பரிசீலித்து விரைவிலே நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பதிவினுடைய கட்டணங்களை குறைப்பு என்கிற அடிப்படையில் வழிகாட்டி மதிப்பெல்லாம் ஒரு 100 ரூபாய் சதுரடி இருந்த வழிகாட்டி மதிப்பெல்லாம் இன்றைக்கு 200 ரூபாய், 300 ரூபாய், ஒரு சில இடங்களில் 500 ரூபாய் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. சந்தை மதிப்பே 100 ரூபாய் தான் அங்கு விற்பனை ஆகிறது. ஆனால் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ 500 ரூபாய் வரைக்கும் பொருந்தாத வகையிலே முரண்பாடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் எங்களுடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் பெருமளவிலே முடங்கி இருக்கிறது. நீங்க பதிவுகளுடைய எண்ணிக்கையை கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். கடந்த ஆண்டு ஒரு 1000 பத்திரம் நாள் ஒன்றுக்கு பதிவாகிறது 581 சார் பதிவாளர் அலுவலகங்களில் என்று சொன்னால், இன்றைக்கு அதில் பாதியாகத்தான் பதிவாகிறது. இதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு உச்சபட்சமாக உயர்த்தப்பட்டதின் விளைவாக நாங்கள் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஷார்ட் டேர்ம் டாக்ஸ், லாங் டேர்ம் டாக்ஸ் என்று சொல்லுவோம். அந்த வகையிலே குறைவு மூலதன ஆதாய வரி அதிகப்படியாக செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினாலும், அதே போன்று முத்திரை தீர்வை, ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், பதிவு கட்டணங்களை அதிகப்படியாக செலுத்த வேண்டி இருக்கிற காரணத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுனால பெருமளவிலே பதிவு பணி பாதிக்கப்படுகிறது. வீடுகளையும் மனைகளையும் வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே கனவில் இருக்கிற பொதுமக்களினுடைய கனவெல்லாம் களையக்கூடிய வகையில தான் இந்த வழிகாட்டி மதிப்பு உயர்வு பெருமளவிலே பொதுமக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. போலி ஆவணங்கள் ஒழிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அதற்கு முன்பாக போலி ஆவணங்களை உருவாகுவதை தடுத்திட வேண்டும். நோய் வந்ததற்கு பிறகு குணப்படுத்துறதை விட நோய் வராம தடுக்கிறதுக்கான முயற்சியை அரசு எடுத்தால் எங்களுடைய பாராட்டுக்கள், எங்களுடைய ஆதரவுகள், எங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்கும் இருக்கும். முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் பத்திரிகை மன்றத்தின் வாயிலாக கூட, உங்கள் வாயிலாக கூட எங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
நேரில் அமைச்சர் அவர்களையும் செயலர் அவர்களையும் பதிவுத்துறையுடைய தலைவர் அவர்களையும் கூட சந்தித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இன்னும் அது பரிசீலனையிலேயே இருக்கிறது. இந்த செய்திக்கு பிறகாவது அதை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. நிலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் சர்வே வருகிறது. பதிவு பணி என்பது பதிவுத்துறையின் கீழ் வருகிறது. சோ பதிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இணையதளம் ஆன்லைன் 3.0 என்கிற ஒரு முன்னோக்கு திட்டத்தை, முன்னோடி திட்டத்தை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாப்ட்வேர் இணையதளத்தில் பல்வேறு குளறுபடிகள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அதனையும் விரைவில் களைவதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறது. அந்த முயற்சிக்கு எங்களுடைய கூட்டமைப்பு பாராட்டுகளை தெரிவிக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது பாராட்ட வேண்டும். அது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில், அது மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அதில் சுட்டி காட்ட வேண்டும். எல்லா திட்டத்துக்கும் கைத்தட்டி வரவேற்க முடியாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், சங்கங்களாக இருக்கட்டும், கூட்டமைப்பாக இருக்கட்டும், மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்கி நடைமுறைப்படுத்துவார்கள். அவர் வழியில் ஆட்சி புரிகின்ற இந்த அரசும் அப்படித்தான் நடைமுறைப்படுத்தும், அப்படித்தான் கவனத்தில் எடுத்துக் கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விரைவில் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நம்புகின்றோம். பதிவு பிரச்சனைகளில் நிலவுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு ஒரு கலந்தாலோசனை கூட்டம் கூட பதிவுத்துறையின் சார்பில் நடைபெற்றது. ஆனால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அத்தனையும் பரிசீலனையில் கிடப்பில் இருக்கிறது. விரைவில் பரிசீலித்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பம்.